பொது சிவில் சட்டம் என்று ஒன்று கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்துக்களுக்கு 11 வகையான சட்டங்கள் இருக்கிறது. திருமண உறவுகளிலே இருந்து அவர்களுடைய பிரிவினை, பாக பிரிவினை, தத்து எடுப்பது, வளர்ப்பு பிள்ளைகளை தத்தெடுப்பது என்று இவைகளெல்லாம் இருக்கிறது. முஸ்லிம்களுக்கு சரியத் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு அது மாதிரி இருக்கிறதே தவிர ஏனைய அனைத்து சட்டங்களுமே பொதுவானவை தான். இந்தியாவில் உள்ள கிரிமினல் சட்டங்கள், போக்குவரத்து சட்டங்கள் அனைத்தும் பொதுவானவை. அவர்களுக்குள் உள்ள அந்த குடுக்கல் வாங்கல், திருமண உறவு, சொத்துக்களை பகிர்ந்து கொள்வது, இதுதான் அவர்களுக்கு உறுத்தி கொண்டிருக்காது. முஸ்லிம்களுக்கு இருப்பது போன்று உறுத்துகிறார்கள். அவர்களே இன்றைக்கு பிஜேபி ஆளுகிற வடகிழக்கு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களே இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு இது பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார்கள். RSSம் அதை வழிமொழிந்திருக்கிறது. அப்ப ஒரு பிரிவினருக்கு பொருந்தாது என்றால் அது எப்படி பொது சிவில் சட்டமாக மாறும்? ஆகவே பொது சிவில் சட்டம் என்பது கருவிலேயே அது கலைந்து விட்டதாக கருதுகிறோம். இதை தேர்தலுக்காக, வருகிற 2024 தேர்தலுக்காக ஒன்றிய அரசு இதை பயன்படுத்துகிறது. அப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. அதை ஐக்கிய முஸ்லிம் முன்னேற்ற கழகம் கண்டிக்கிறது. அந்த கண்டனத்தை பதிவு செய்வதற்கு தான் இந்த ஆர்ப்பாட்டம்.